ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்சா. பேசிக் டைப்பில் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர், அதாவது மிதமான சூட்டில் உள்ள தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் எப்படி செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீட்டிலே நம்ம எப்படி ஈஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு. அது வந்து லிக்விட் ஈஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி ட்ரை ஈஸ்ட்டு கடையில் வாங்கி தான் கலந்துருக்கேன். அது பாருங்கள், கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கழித்து நல்லா பொங்கி வந்துருச்சு. அதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. மைதா மாவு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈஸ்ட்டில் உள்ள தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. இப்போது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ பாருங்கள், இது மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பீட்சா வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு பாருங்கள், மாவு தொடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஈர துணி போட்டு மேலே வந்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு காயாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம நல்லா மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி இதில் ஈஸ்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால இந்த மாவு வந்து கொஞ்சமாக புளிச்சு மேலே உப்பி வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், நம்ம மாவு டோட்டலாக புஷ்ஷுன்னு உப்பி வந்து அழகாக இருக்குது. பிள்ளைங்க கையை வச்சுட்டு நல்லா வந்து டிஷ்ஷும் கொடுத்து அழகாக விளாண்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவு வந்து வேறு ஒரு அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி இப்போ செய்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு லாங்கான பிளேட் அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு 4 பீஸா கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 பீஸா வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 பீஸா வந்து நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ புஃப்னு அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து இப்போ நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மாவு வந்து ரெடியாக இருக்குது. மாவு வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிற இடையில டைமில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லை எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் வந்து கேக் ட்ரேயில் தான் நான் எனக்கு செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட வந்து பீஸா ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேக் ட்ரேயில் வந்துட்டு நல்லா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இதில் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிடலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு நமக்கு பீஸா தெரியும், நல்லா ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு நடுவில் எல்லாத்தையுமே நல்லா சன்னமாக பரப்பிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பலாக இருக்க மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வச்சுக்கோங்க. நம்ம பட்டர் சேர்க்குறதுனால நம்ம பீஸா நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வேக ஆரம்பிக்கும். பின்னாடி நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஓடிஜியில் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஓடிஜியோட ரிவ்யூ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலுமே வந்து இது மாதிரி லைட்டாக கை வச்சுட்டு ஓரங்களை வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து திருப்பி விடுங்க. ஸோ சூப்பராக பீட்சா டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேலே வந்து என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஏர் பபிள்ஸ் ஆகி லைட்டாக உப்பலாகும். அதுக்காக வந்து ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக சின்ன ஹோல்ஸ் மாதிரி அதை பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது உப்பலாகாமல் அப்படியே நமக்கு ஃப்ளாட்டாகவே நல்லா கிறிஸ்பியாக வேகும். அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து பீட்சா சாஸ் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம பீஸா சாஸ் நம்ம வீட்டிலே செஞ்ச பீஸா சாஸ் தான். ஸோ இதை வந்து நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பீஸா சாஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பீஸா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி நார்மலாக ஒரு பேசிக் மெத்தடில் உள்ள பீஸா தான் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொசல்லா சீஸ் இருந்துச்சு அப்படின்னா மொசல்லா சீஸ் எப்படி செய்யணுன்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து மொசல்லா சீஸ் வந்து ஃபுல்லாகவே லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் வந்து நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆனியனையும் இதே மாதிரி மேலே வச்சுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் பிளெயினான ஒரு பீஸா தான் செஞ்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தக்காளி இருக்கலாம், அதையும் வந்து நல்லா நீல வாட்டில் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆனியனுக்கு மேலே வந்து அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கலாம்.
உங்களுக்கு கலர் கலராக நிறைய வகையில் வந்து நிறைய ஒரு 3 கலர் கிடைக்கும் கேப்சிகமில் வந்து. ஸோ அது மாதிரி கலராக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கே க்ரீன் கலர் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதையுமே நல்லா சன்னமாக நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி மேலே ஃபுல்லாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மறுபடியும் வந்து நல்லா சீஸ் நிறைய தூவ ரொம்ப சீஸியாக இருக்கும் நம்மளோடது. ஸோ மேலே வந்து மொசரல்லா சீஸ் நல்லா தூவிக்கலாம். ஸோ இது மாதிரி மேலே ஃபுல்லாகவே அப்படி என்கிட்ட மொசரல்லா சீஸ் வந்து இப்போது அதிகமாக என்கிட்ட இல்லை, கொஞ்சமாக வந்து நார்மலாக பேசிக் மெத்தட் சீஸ் மில்கி மிஸ்ட் சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பீஸா ஹர்ப்ஸ் எப்படி வந்து செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் பாருங்கள். மேலே வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச பீஸா ஹர்ப்ஸ் தான், இதையுமே வந்து மேலால் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக தூவி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகாய் வந்து மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதோடைய விதிகள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நல்லா தூவி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே தூவி எடுத்து முடிச்சுட்டு நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்மளோட ஓடிஜியை வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வச்சுருந்தேன், அதாவது ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இது உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நான் இது வந்து டைம் செட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கட்டும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா உப்பெல்லாம் எடுத்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சுத்தமாக வெளில ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் அழகாக நம்ம பீட்சா ரெடி ஆகிருக்கு. ஸோ மொசரல்லா சீஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தனால அவ்வளோ சூவியாக தெரியல. ஆனால் மொசரல்லா சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சூவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளோட பீஸா வந்து வீட்டிலேயே செஞ்ச சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச பிக்சரை என்னுடைய மெயில் ஐடிக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான், இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஸோ சூப்பரான வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பீஸா ரெடி ஆகிடுச்சுங்க. பீஸாவுக்கு தேவையான சாஸ் எல்லாமே எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுக்கான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை, தேங்க்யூ.